ஜப்பான்ல மிகப்பெரிய அந்த அணுகுண்டு வீசப்பட்டது அல்லவா? என்னங்க, அப்படித்தானே? மிகப்பெரிய அணுகுண்டு 2 நகரங்களிலே வீசி ஜப்பானுடைய வாழ்வாதாரத்தையே அழித்தது. அப்போ சடோகோன்னு ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு பொழைச்சிக்கிட்டா. ஆனா கடுமையான கேன்சர் வியாதி வந்துருச்சு. ஏன்னா அந்த கதிர் இயக்கத்தினால அந்த பெண்ணுக்கு மிக கடுமையான கேன்சர் வியாதி வந்துருச்சு. ஜப்பானிய கலாச்சாரத்தின்படி காத்திருத்தலை சொல்லுவது கொக்கு. எல்லா கலாச்சாரத்திலுமே அப்படிதான், காத்திருத்தலால கொக்கு தான். அந்த அவங்க பேப்பர்ல ஆரிகமின்னு சொல்லுவாங்க, ஜாப்பனீஸ் ஆரிகமி. இந்த பேப்பரை நம்மளாம் போட் பண்ணுவோம்ல, பேப்பரை வச்சு கப்பல், கத்தி கப்பல்லாம் நம்ம செய்வோம்ல, அது மாதிரி ஜப்பானியர்கள் நிறைய செய்வாங்க. ஆரிகமின்னு அந்த ஆர்ட்டுக்கு பேரு. அந்த பொண்ணு கொக்கு செய்ய ஆரம்பிச்சா. அவ கேன்சர் நோயால கொஞ்சம் கொஞ்சமா அந்த சின்ன பொண்ணு மரணம் அடைந்து கொண்டே இருக்கிறாள். மரணம் அடைகிற நாள் பக்கத்துல வர 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 அந்த பேப்பர்ல செய்கிற கொக்குகளை செய்து கொண்டே இருந்தாள். அவளை சுற்றி ஆயிரக்கணக்கிலே கொக்குகள். சடோகோ என்கின்ற அந்த பெண்ணிடம் கேட்டார்கள், பாப்பா எதுக்காக இவ்வளவு கொக்கு பண்ணிருக்க? இந்த கொக்கெல்லாம் எதுக்காக காத்திருக்கு? இந்த உலகத்துல என்றைக்காவது அமைதி வரும் என்பதற்காக இங்க கொக்குகள் காத்திருக்கின்றன. அதை நினைச்சு நான் அப்படிலாம் சடோகோ சொன்ன பிறகும் நாம ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நேற்றுக்கு பாருங்க, ஜெலன்ஸ்கி போய் ட்ரம்ப்பை பார்த்துருக்காரு. என்ன நடந்தது? நீ போட்ட சட்டை சரியில்லைன்ட்டு, நீ பேசின பேச்சு சரியில்லைன்னா கூட நம்ம ஒருவேளை சட்டம் சரியில்லை, உன்னோட தாடி சரியில்லை, இதுக்காக பீஸ் டாக்ஸ் நிற்கும்னு சொன்னா இந்த உலகத்துல என்ன அமைதிக்காக நாம் இனிமே கனவு காண முடியும்? ஆனா அந்த சடோகோ அமைதிக்காக காத்திருக்கிற கொக்குகளை நமக்காக விட்டு விட்டு போயிருக்கு. அந்த பாப்பா இறந்து போயிருச்சு, புற்றுநோயினால இறந்துட்டா. அவ செய்த அந்த ஆயிரக்கணக்கான அந்த பேப்பர் கொக்குகளை அவங்க பிரிசர்வ் பண்ணி ஒரு மியூசியம்ல வச்சிருக்காங்க. அங்க இந்த கொக்குகள் எல்லாம் இன்னமும் காத்து கொண்டிருக்கின்றன. என்றைக்காவது உலகில் இருக்கிற மனுஷ பயலுக்கு கொஞ்சமாவது அறிவு வரும்னு காத்திருக்கு, வரலையே. ஒரு கவிஞர் அற்புதமாக கவிதை எழுதினார், எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. அதனால ரெண்டாவது இன்னொரு முன்னாடி கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், இதை 2வது முறை விழுப்புரத்தில் இதை சொல்லுகிறேன். பாப்பாவை கூட்டிட்டு அப்பா மருந்து கடைக்கு போனார். சின்ன பாப்பா மருந்து கடைக்கு போனார். அந்த மருந்து கடைக்கு போனால் அவர் என்னென்னலாம் வாங்குவார் பாப்பாவுக்கு மனப்பாடமா தெரியும். வழக்கமாக வாங்குற மருந்து தானே. நான் சொல்கிறேன்னு பாப்பா சொன்னாலாம். அந்த கடைக்காரர் சிரித்தபடியே, சொல்லுமா பாட்டிக்கு லிவோஜன், ஏன்னா அவங்களுக்கு இந்த ரத்தத்தில் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, அதனால் பாட்டிக்கு லிவோஜன், தாத்தாக்கு பிபி மாத்திரை, இதெல்லாம் வழக்கமாக வாங்குறது பாப்பாவே சொல்லிட்டா. அந்த மருந்து கடைக்காரர் எடுக்கிறாரு. அப்பா சொன்னார் எறும்பு மருந்து 2 பாக்கெட்டுன்னாரு. உடனே பாப்பா கேட்டாளா, அப்பா நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு கேட்டாலும். எறும்பு மருந்து என்பது எறும்பை கொல்லுவதற்கான மருந்து. ஆனால் குழந்தையினுடைய அழகான உலகத்தில் அவள் என்ன நினைக்கிறாள், வீட்டிலே இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லை, அதனால அது சரியாகிறதுக்காக அப்பா மருந்து வாங்கிட்டு போறாருன்னு அவனது இந்த கவிஞர் கவிதையை முடிக்கின்றார். நானும் கேட்கவில்லை, கடைக்காரரும் கொடுக்கவில்லை, எறும்பு மருந்து வாங்காமலேயே திரும்பி விட்டேன். வரும் வழியில் நினைத்து கொண்டேன், இந்த உலகத்தை கடவுள் பேசாமல் குழந்தைகளிடம் கொடுத்திருக்கலாம் என்று நினைத்து கொண்டேன் என்று கவிஞர் கவிதையை முடிக்கின்றார். வள்ளுவத்துக்கு திரும்ப வரும். வள்ளுவர் சொல்லுகின்றார், அந்த கொக்கினுடைய காத்திருத்தல ஒரு உக்கிரம் இருக்குல்ல, அது உங்களுக்கு தெரியுதா? சடோகு செய்த அந்த பேப்பர் கொக்குகள் காத்திருந்ததை போல இந்த கொக்கு, கரையிலே நிற்கிற கொக்கு, காத்திருத்தல் என்பதிலே உக்கிரம் இருக்கு. உங்களுக்கு அது தெரியணுமா? கன்னியாகுமரிக்கு போங்க, அங்கே அம்பிகை காத்திருக்கிறாள். அந்த காத்திருத்தலிலே ஒரு உக்கிரம் இருக்கிறது. ஏன்? நான் எதற்காக நினைக்கின்றேனோ, எதற்காக என்னுடைய ஆன்மா காத்திருக்கிறதோ, எதற்காக நான் தவம் செய்கின்றேனோ அதற்கு குறைவாக, அதற்கு கீழே நிறைய ஆசை காட்டுவாங்க, நிறைய ஆசை காட்டுவாங்க. என்னது, பையில மரத்துல இருக்கிற பலாக்காவை விட கையில இருக்கிற கலாக்கா எவ்வளவோ. எனக்கு கலாக்கா வேண்டான்றேன், எனக்கு பலாக்கா தான் வேணும்னு முடிவு பண்ண அப்புறம் கலாக்காவை கடிச்சிக்கிறேன், இலந்த பழத்தை கடிச்சிக்கிறேன்னா பலாப்பழத்தினுடைய மகிமையே எனக்கு தெரியாது. உங்களுடைய குழந்தைகள் அல்லது நீங்கள், உங்கள் மனசுல எவ்வளவோ ஆசைகள் இருக்கும். நான் இதை செய்யணுன்ற எண்ணம் இருக்கும், வேகம் இருக்கும், தேடி போகணுன்ற எண்ணம் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு கிடைக்கும் போது பார்த்துக்கலாம், இன்னைக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சு நீ அட்ஜஸ்ட் பண்ணிதே. சொல்லாத வீடுகளே இருக்க முடியாது. ஆனால் எனக்கு இதுதான் வேண்டும் என்று தெரிந்துவிட்ட ஒரு மனிதன்,
அல்லது ஒரு மனுஷி இதுக்கு குறைவா எனக்கு எதுக்கு வேணான்னு காத்திருக்கா பாருங்க, அதுதான் கொக்கினுடைய தவம். இது சொல்லிட்டு நிறுத்திருந்தா வள்ளுவர் பெரிய கவிஞரே கிடையாது. 2வது லைன் ஒன்று சொல்றார், கொக்கொக்க கும்பும் பருவத்தை. அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். 2வது லைன் இருக்கேன், அதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இந்த கொக்கு தவம் மாதிரி காத்திருக்குல்ல, எதுக்கு தெரியுமா தவம் மாதிரி காத்திருக்கு? சின்ன மீனெல்லாம் விட்டுட்டு அதே ஃபோக்கஸ்ல இருக்கு, அதே கவனத்துல இருக்கு, வேற எதை பத்தி அதுக்கு சிந்தனை கிடையாது. நான் அதுக்குள்ள போய் அஜித் படத்தை பார்த்துட்டு வந்துடுறேன், நான் அதுக்குள்ள போய் அது என்னது டிராகன் என்னங்க வந்திருக்கு அதை பார்த்துட்டு வந்துடுறேன், அதெல்லாம் கிடையாது. அதனுடைய உலகத்துல எதுவும் கிடையாது. மீன் ஒண்ணுதான், மீன் ஒண்ணுதான். அந்த அர்ஜுனனை பத்தின கதை அவங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் 100 பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு துரோணாச்சாரியர். எல்லாருக்கும் ஒரே பாடம் தான். அங்க ஒரு பேர்டை கட்டி தொங்க விட்டுருக்காங்க, ஒரு பறவையை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதை அடிக்கணும், அதோட அந்த கண்ணுல அடிக்கணும். நெஜ பறவை பறவை மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் கேட்கிறாரு, என்ன தெரியுது? மரம் தெரிகிறது, ஒருத்தர் சொல்றான் அந்த வானமே தெரிகிறது, ஒருத்தர் சொல்றான் வையமே தெரிகிறது. நீ எவனுமே தேர மாட்டடா, உனக்கு வில்லே உன்கிட்ட கொடுக்க மாட்டேன்ட்டார். ஒரே ஒரு மாணவன் சொன்னா, உனக்கு என்ன தெரிகிறது அர்ஜுனா? அந்த பறவையின் கண் மாத்திரம் தெரிகிறது, நீ எடுறா வில்ல. அப்போ உனக்கு எது வேணுமோ ஃபோக்கஸ் அதுல இருக்கணும். அதை தவிர பாக்கி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்துகிட்டே இருந்தனாக்க நீ எதை விரும்பினாயோ அதுவே முன்னாடி வந்து நின்னா கூட உன் கண்ணுக்கு தெரியாது. ஏன்? நீ தான் போனை பார்த்துக்கிட்டே இருக்கிய. கவிஞர் மேத்தா எழுதினார், வரம் கொடுத்த தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன்னு கவிதை எழுதினார். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அது. வரம் கொடுக்கிற தேவதைகள் இளைஞர்களே, இளம் பெண்களே, உங்கள் வீட்டு வாசலில் ஒவ்வொரு நாளும் வருகிறார்கள். அவங்க வர்ற போது நீ போனை தடவிட்டு இன்ஸ்டால ரீல் போட்டுட்டு இருக்க. நீ பல்லு விளக்கினா ஒரு ரீலு, பரோட்டா தின்னா ஒரு ரீலு. நீங்க ரீல் போடுங்க வேணாங்கல, எதுக்குங்க? எலக்ட்ரிக் ட்ரெயின் மேலே ஏறி ஒருத்தர் ரீல் போடுற, அவன் போட்ட கடைசி ரீல் அதுவாகத்தானே இருக்க முடியும். இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதனால்தான் வள்ளுவர் சொன்னாரு, நீ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம கொக்கு மாதிரி இருக்கணும். ஏன் தெரியுமா? குத்தொக்க சீர்த்த எடுத்து எந்த கொக்காது அது விரும்பிய மீனை சரியா குத்தாம நழுவ விட்டதாக இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து ஒரு மிஸ் கூட கிடையாது, ஒரு மிஸ் கிடையாது. அதுக்கு வேணுங்கிற மீனை, நல்ல கொழுத்த மீன் காத்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துருச்சுன்னு வைங்க, குத்தொக்க சீர்த்த இடத்தை அவ்வளவுதான். அது குத்தினா குத்தினதுதான், அந்த மீனால தப்ப முடியாது. அந்த மீன் என்ன வேகமா வேணா போட்டுமே, எவ்வளவு ஸ்பீடா போனாலும் சரி. ஏன்? ஃபோக்கஸ் தான் காரணம். அப்போ காத்திருத்தல் என்பது செயலற்றவர்களினுடைய ஒரு வீக்னஸ் கிடையாது. அது செயல்திறம் உடையவர்கள் தனக்குள்ளாகவே தன்னை நினைத்து 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 காத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அது மூங்கில் மரத்தை பற்றி சொல்லுவார்கள். மூங்கில் மரத்துக்கு விதையை ஊனிட்டு தினம் தினம் போய் 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 பார்க்க கூடாது. நீங்க இந்த கொத்தமல்லி இருக்குல்ல, எங்க ஊர்ல தனியான்னு சொல்லுவோம், உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்க? தனியா தான். இங்கேயும் மதுரைக்காரங்களும் என்னென்னவோ சொல்றாங்க. அது கொத்தமல்லின்ற சொல்லு தான் நாங்க சொல்லுவோம். கொத்தமல்லி வரணும்னா தனியாவை விதைக்கணும். தனியாவை போட்டுட்டு தண்ணி தெளிச்சிங்கன்னா 2 நாள்லயே வந்துடும். கேழ்வரகை போட்டிங்கன்னா அடுத்த நாளே வந்துடும். அதே மாதிரி நினச்சிக்கிட்டு மூங்கில் விதையை போட்டுட்டு 3/4 நாள் கழிச்சு போய் நின்னா ஒன்றும் வராது. 3 வாரம் போய் கழிச்சு பார்த்தா ஒன்றுமே வராது. 3 மாதம் போய் கழிச்சாலும் ஒன்று வராது. அவன் மறந்துடுவான், அவன் விதை போட்டதே அவனுக்கு நினைவு இருக்காது. ஆனால் விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லை என்று சொல்லுவார்கள். மூங்கில் அப்படியே இருக்கும். அது உள்ள என்ன செய்கிறது? அந்த விதை என்ன செய்கிறது? அது தன்னை ஒடுக்கி கொண்டு தன்னுடைய அந்த விதையிலிருந்து முளைத்து கிளம்புவதற்கு காத்திருக்கிறது. அது ஒரு தவம், காத்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப நாள் கழிச்சுதான் வரும். 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலெல்லாம் ஆகும், 3 வருஷம் 5 வருஷம்லாம் கூட ஆகும். ஆனா வெளியில வந்துருச்சுன்னு வைங்களேன், சரசரசரன் 80 அடி வளர்ந்துட்டு தான் ஓயும். இந்த நேத்திக்கே வந்ததே தனியா கொத்தமல்லாம், அதுல 1 சென்டிமீட்டர் தான் வளரும். ஆனால் இது உயர்வு, அது தாழ்வு அல்ல. இயற்கையின் படைப்பில் எல்லாமே அழகானவை. ஆனால் உள்ளே காத்திருக்கிற மூங்கில் தான் 80 அடி உயர முடியும் என்பதற்கு ஒப்ப உங்கள் வாழ்க்கையில் எதையாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் செய்ய வேண்டிய முதல் விஷயம் காத்திருத்தல். ஆமா, நாங்க காத்துக்கிட்டே இருப்போமாக்கோ, அதுவே வந்து வானத்திலேருந்து குதிக்குமா? வானத்திலேருந்து தான் குதிக்கும் சாமி, வானத்திலேருந்து தான் குதிக்கும். ஏனென்றால் உங்களினுடைய எண்ண அலைகள் உறுதியாக இருக்கிற போது பிரபஞ்சம் உங்கள் பேச்சை கேட்கிறது என்று சொல்லுகிறார்.
The universe listens to you. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, கடவுள் என்னுடைய பிரார்த்தனையை கேட்டு என்றாவது ஒரு நாள் கொடுப்பார். அப்படி ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா பிரபஞ்ச சக்தியை நம்புங்க. The universe listens to you. பிரபஞ்சம் ஒரு நாள் கேட்கும். ஐயோ, இவ்வளவு தூரம் இந்த பொண்ணு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கா, ரொம்ப நாளா காத்திருக்கா, ஒரு கல்விக்காக காத்திருக்கா, ஒரு கடமைக்காக காத்திருக்கா, இந்த பையன் ஒரு தொழிலதிபராக, இது கட்டாயமா நடக்கும் என்று பிரபஞ்சம் என்றைக்கு முடிவு செய்கிறதோ அப்போது உங்களுக்கான வாசல்கள் தானே திறக்கும். எம்எல்ஏ டிக்கன்சன் என்று ஒரு கவிதாயினி இருந்தாள். எப்போது விடியும் என்று தெரியாமல் ஒவ்வொரு கதவாக திறந்து 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 பார்க்கிறேன் என்று கவிதை எழுதினார். காத்திருப்பவர்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதுதான். எங்கிருந்து வாய்ப்பு இருந்த பல பேர்ட்ட உதவி போய் கேட்பீங்க, எல்லாரும் திருப்பி அனுப்புவாங்க, எல்லாரும் திருப்பி அனுப்புவாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர், அவருடைய கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தலைச்சுமையாக வேட்டியை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ண போவாராம். அந்த சந்தை அந்த பஜார் இருக்கிற ரோட்ல போனோன்னா முதல் கடையில் கேட்பாரு, ஐயா வேட்டி வேணுமா, போட. அடுத்த நாள், ஐயா வேட்டி வேணுமா, சுடு தண்ணி கொட்டிடும் போ. மூணாவது நாள், ஐயா வேட்டி வேணுமா. ஒவ்வொரு நாளும் அவமானப்படுத்தி திருப்பி 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 அனுப்பிச்சோம். ஒவ்வொரு நாளும் இவர் அந்த கடையில தான் கேட்பார். நேற்றுக்கு தான் திட்டிருக்காரு, அந்த நாள் அந்த கடைக்கு போக மாட்டேன்னா அந்த கடையில் கேட்பார். இந்த முதலாளி ஒரு நாள் சொல்ல, ஏன்டா உனக்கு மானம் வெக்கம் சூடு சொரணும் ஒண்ணுமே கிடையாது, நான் தினம் உன்னை திட்டி திட்டி அனுப்புறேன்னு, திரும்ப அடுத்த நாள் வந்து கேட்குறேன், எப்படிடா வர. அவர் சொன்னாராம், முதலாளி நீங்கள் என்னை திட்டுறீங்க, நீங்கள் வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் முகத்தை பார்த்துட்டு நான் உள்ள வந்தா எல்லோரும் வாங்குறாங்க, உங்களுக்கு அப்படி ஒரு ராசினர். இதில் அந்த அந்த பதில் சாமர்த்தியமான பதில், நான் அதை பற்றி சொல்ல வரல. ஆனால் அந்த பதிலுக்கான சூழல் வருகிற வரை ஒவ்வொரு நாளும் அந்த கடையிலே போய் நிற்பதற்கு பின்னால் காத்திருக்கிற ஒரு மனம் இருக்கிறது. அது அவமானங்களை பொருட்படுத்தவே பொருட்படுத்தாது. அதென்ன அவமானம், என்ன கடித்து விழுங்க முடியாத களிமண்ணா? நான் விழுங்குவேன் என்று யார் நிற்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் லட்சியங்களை அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. அவ்வளவுதாங்க விஷயம். காத்திருத்தல் என்பதன் பின்னால் அந்த தவம் இருக்கிற போது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நாள் வழங்கப்படும். அந்த உறுதி இருக்கணும். எவ்வளவு நாள்னு கணக்கு போட்டு காத்திருக்க முடியாது. நீங்கள் காத்திருக்க காத்திருக்க காலம் கனியும், அது நடக்கும். இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க காத்திருக்கும் போது உங்க பக்கத்திலே ஒருத்தன் காத்திருந்தான்ல, இதை சொல்லி இதோட நிறைவு செஞ்சா சரியா இருக்கும். உங்க பக்கத்துலேயே ஒருத்தன் காத்திருந்தான்ல, அவன் மேலே போயிடுவான். பார்த்துருக்கீங்களா? ரெண்டு பேரும் ஒரே விஷயத்துக்காக தான் ட்ரை பண்ணுவீங்க. அப்போ மச்சான் நானும் நீ சேர்ந்துடா ட்ரை பண்ணலாம், திடீர்னு அவனுக்கு ஒன்று அடிக்கும். அவனான்னு பார்த்து ஒரு பணக்கார பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்க மாமனார் சொத்தெல்லாம் எழுதி வச்சிருவார். நமக்கு ஒன்றும் நடக்காது. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, பார்த்தல்ல, பார்த்தியா இல்லையா, அவன் பை. யார் சொல்லுவாங்க? வீட்டில் அம்மாவே சொல்லு. அம்மா தான் இருக்கிறதுலே அன்பு அதுக்கு தான், ஆனால் அதுவே சொல்லு, அவன் பை, நீ பையனா, நீ பையனா, நீ அப்படியே உட்காந்துரு. எது கிடைச்சதோ அதை இப்ப சதைக்கு பிடிச்சிப்பியா, அதை விட்டுட்டு அதுதான் வேணும், அதை தாங்கற நெஞ்சுறுதி வேணும், தாங்கற நெஞ்சுறுதி வேணும். அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அம்மாவே இப்படி சொன்னா பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு, உறவுக்காரங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு நீங்க போயிட முடியும்? ஒரு பையன் வேலைக்காக காத்திருக்காங்க, இந்த வேலை தான் சொல்றான், இல்லை நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறேன்றான். 3 தடவை எழுதிட்டான், 4வது தடவை எழுத போறான். அவங்க வீட்டில் ஒரு முக்கியமான கல்யாணம் வருது, அவன் போவானா போக மாட்டானா சொல்லுங்க. கல்யாணத்துக்கு போனா கல்யாணத்துக்கு தாலி கட்டுற மாப்பிள்ளையில இருந்து வாசல்ல சந்தனம் கொடுக்குற பாப்பா மட்டும், நீ என்ன 4 தடவை எழுதிட்டியாமே, இன்னும் நீ செலக்டே ஆகலையாமன்னு கேட்கும். அடுத்த முறை செலக்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லணும், அப்படின்னு சொல்லணும். ஆமா கிழிச்ச அப்படின்னு சொல்றதுக்குன்னு 2 தாத்தா வரும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் காத்திருப்பேன். ஆனா காத்திருக்கிறதுன்றது தவம்னு சொன்னல, சும்மா இருக்கிறதல்ல. விதைகள், மூங்கில் மரத்தின் விதைகள் தூங்கி கொண்டிருக்கவில்லை, தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றன.
தயார்படுத்தி தான் 80 அடி ஒசரம் மட்டும் உயிரோடு இருக்கிறதுக்கான அத்தனை சக்தியையும் அது விதையா இருந்த போதே பெற்று விட்டது. வளர்ந்த பிறகு அது பக்கத்து மரத்துல இருந்து கடன்லாம் வாங்க முடியாது. அது எப்போ உள்ள டார்மெண்டா இருந்ததோ அப்பவே அத்தனை சக்தியையும் அது பெற்றுவிட்டது என்று சொன்னால், நண்பர்களே, உங்களினுடைய அறம் சார்ந்த விருப்பங்கள் நடக்கும். அதற்காக நீங்கள் காத்திருக்கின்ற போது, காத்திருந்தேன் காலமெல்லாம் காத்திருந்த காலமெல்லாம் பழம் போல் கனிந்ததம்மான்னு கண்ணதாசன் எழுதிய கவிதையை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். காத்திருத்தல் ஒரு தவம். செய்க தவம் தவமாவது அன்பு செய்தல், அன்பிற்சிறந்த தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று மகாகவி பாரதி சொல்லி இருக்கின்றார். எனவே ஒரு தவம் போல காத்திருக்கிற போது, அவமானங்களை நீங்கள் ஜெயித்து விட்டு நடக்கிற போது நீங்கள் விரும்புகிற எல்லாம் கிடைக்கும். அந்த அவமானங்களை ஜெயித்ததை பற்றி மட்டும் ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். சமீபத்தில் நடந்த செஸ் போட்டி, வைஷாலி ரமேஷ் பாபு, பிரக்ஞானந்தாவினுடைய அக்கா, டாடா ஸ்டீல் டோர்னமெண்ட். அது அந்த பொண்ணு, அந்த பாப்பா நம்மள மாதிரி இருக்கும். அது கூட விளையாட வந்த உஸ்பெகிஸ்தான் வீரர் 6 அடி இருக்காரு, செக்கச்சவேல் ஆப்பிளை விட சவப்பா இருக்காரு. அந்த ஆள் எதிரில் வராரு. இந்த பாப்பா செஸ் விளையாட போற போது ஒரு புரோட்டோகால் என்னன்னா, 2 பேரும் கை, அது ஒரு புரோட்டோகால். இந்த வைஷாலி டக்குன்னு கையை நீட்டிட்டாங்க. அந்த பையன் நான் கை குலுக்க மாட்டேன்னு கூட அவன் முகத்தை பார்த்து சொல்லலை. அவன் வந்ததே லேட்டு. செஸ் போட்டிக்கெல்லாம் யாரும் லேட்டாக வரமாட்டாங்க. அவன் வந்ததே லேட்டாக வந்த உடனே இந்த பொண்ணு கை நீட்டுது. அவன் திரும்பி கூட பார்க்காம போய் அப்படி உட்காந்துக்கிட்டான். அது பார்க்கும்போது எனக்கு பகீர்னுச்சு. இதெல்லாம் ஒரு டெக்னிக் பாருங்க. இதெல்லாம் வேணும்னு செய்யறது தான். சில பேர் நீங்க நடந்து போற போது நீங்க உங்க கண்ணுலயே, அவங்க கண்ணுலயே நீங்க படாத மாதிரி பார்த்துட்டு போ. நீங்க படலையாமா, உங்க கண்ணுல படலையா? நல்லா பட்டிருக்கீங்க. அத உங்களை வெறுப்பவர்களை கூட நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்கள். உங்களை புறக்கணிக்கிறவர்களைத்தான் உங்களால் பொறுத்துக் கொள்ளவே முடியாது. ஏன்னா ஒருத்தன் வெறுத்தானா பரவாயில்ல, சண்டைக்கு சண்டை, ஒண்டிக்கு ஒண்டி, வாயா பார்க்கல நின்றுவேனா. ஆனா நான் இருக்கேன்றதே கண்டுக்காம ஒருத்தன் போனா அப்போதான் மனசு பத்தி எரியும் நமக்கு. அந்த பையன் அப்படிதான் பண்ணான். அவனுமே சின்ன பையன், அவனை தப்பு சொல்ல, அவன் அப்படிதான் பண்ணான். இதெல்லாம் ஒரு டெக்னிக், எதிராளியினுடைய மனத்தை நிலைக்குலைய வைக்கிற டெக்னிக் இது. சச்சின் டெண்டுல்கர் இன்னைக்கு ஃபைனல்ஸை விட்டுட்டு நீங்க இன்னைக்கு கிரிக்கெட் மேட்சை விட்டுட்டு நீங்க வந்திருக்கீங்க இங்க. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் இன்னைக்கு. ஆஸ்திரேலியன்ஸோட பிளே பண்ற போது சச்சின் டெண்டுல்கர் என்ன மாதிரி உறுதியோட இருப்பார். ஏன்னா அவன் கெட்ட வார்த்தையோ சொல்லுவோம். இப்பெல்லாம் ஃபீல்டுலயே மைக் வைக்கிறாங்க, அதனால நமக்கே காதல கேட்குது. அப்பெல்லாம் அது கிடையாது. கெட்ட வார்த்தையோ சொல்லுவாங்க. எதுக்கு கெட்ட வார்த்தை சொல்றாங்க? அவனுக்கு ஆசையா இல்ல. அதை கேட்கும் போதே இவங்க மனத்திலே சமநிலை கலைந்து விடும். சமநிலை கலந்துட்டு சரியா விளையாட முடியாது. அதைத்தான் அவனுக்கு வேணும், அதுதான் அவனுக்கு வேணும். இந்த பையன் அப்படிதான் பண்ணான். இந்த பொண்ணு ஒரு நிமிஷம் அப்செட் ஆனா கூட, செஸ்ல ஒரு மூவ் தப்பா பண்ண கூட அவ்வளவுதானுங்க. அவன் கொஞ்சம் அப்செட் ஆனா போறான், அவன் ஜெயிச்சிருவான். நான் வைஷாலியோட முகத்தை தான் பார்த்தேன். ஐயோ பாப்பா அவன் அப்படி பண்ணிட்டானேப்பா, எனக்கு பக்குங்குது. நான் ஒரு தாய் தானே, வைஷாலியோட அம்மா மாதிரி தானே, என் மனசு பதறும். ஐயோ இவன் இப்படி செஞ்சுட்டானே. வைஷாலி நிமிரவே இல்லை. அந்த 64 கட்டங்களை தாண்டி அவள் எதையுமே பார்க்கவில்லை. அதை மாத்திரம் பார்த்தாள். 10 நிமிஷம் அவனை ஜெயிச்சு காமிச்சா வைஷாலி. 10 நிமிஷம். அதுக்கப்புறம் ஜெயிச்சு முடிச்ச அப்புறம் கூட 2 பேரும் கை குளிப்பாங்க செஸ் டோர்னமெண்ட்ல. இவ என்ன 2வது தடவை கை குலுக்கிறதுக்கு என்ன நம்ம பாப்பாக்கு அவ்வளோ தெரியாதா? அவனை பார்த்தா அப்படியே நடந்து போனான். அந்த நடை இருக்கு பாருங்க, அழகு அழகு அழகு. இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு நீ நடந்தால் நடையழ்வா, நீங்க வைஷாலி நடந்த நடை அவ்வளவு அழகு. அந்த மாதிரி ஒரு நடை நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் வேணுமா வேணாமா? நம்மை பார்த்து எள்ளி நகையாடுகிறவர்களை, புறக்கணித்தவர்களை, நீ இந்த இடத்திலே நிற்கக்கூடாது என்று சொல்லி நம்மை நகர்த்தி விட்டவர்களை பார்த்து நாம் அந்த நடையை நடக்க வேண்டும் என்று சொன்னால், பெருமக்களை காத்திருங்கள். காத்திருத்தல் தவம், அதுவே ஜெயம். நன்றி, வணக்கம்.